எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி வந்து மல்லி செடி எப்படி வளர்க்குதுன்னு சொல்கிறேன். நான் வீட்டில் வந்து ஒரு தொட்டியில் தான் மல்லி செடி வச்சுருக்கேன். இது என்னென்னா, நம்மளுக்கு இந்த மல்லியை வந்து நல்லா வளரணும்னா நம்ம என்ன பண்ணணும், அடிக்கடி அதை வந்து உருவி விடணும். இப்படி வந்து நம்ம என்ன பண்ண உருவி விடணும், இது இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி உருவி விடணும். சப்போஸ் உங்களுக்கு உருவி விட வரல அப்படி தெரியலன்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா, இந்த இலையை கூட அப்படியே ஒரு இனுக்காக நம்ம என்ன பண்ணலாம், அந்த இலையை பறிச்சிடலாம். இப்படி பறிக்கும்போது பறிச்சு என்ன பண்ணோம், அந்த தொட்டிலேயே நம்ம போட்டுடணும். அதை வந்து நம்ம கீழே போடக்கூடாது. ஏன்னா இந்த மல்லி செடிக்கு வந்து எருவே எதுன்னு கேட்டால் இதனுடைய இலை தான். இந்த இலையை போட்டாலே போதும். இப்போ நீங்கள் தரையில் வச்சுருந்தேன்னா தரையில் வந்து பள்ளம் மாதிரி எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், அதில் வந்து அந்த தொட்டியில் நம்ம போட்டுடலாம். இல்லைன்னா சைடில் வந்து பள்ளம் மாதிரி எடுத்து அதை உள்ளாரே நம்ம போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் தொட்டியில் தான் வச்சுருக்கிறேன். இது இப்படி நீட்டாக வந்துருச்சு. நான் இலையெல்லாம் உருவி விட்டுட்டேன். நான் கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறேன் பாருங்கள். இதில் எல்லாமே வந்து என்ன வந்து இலை வந்திருக்கும். இப்போ கொஞ்சம் ஒரு இலை வந்துருக்கு பார்த்தீங்களா. நிறைய நம்ம உருவி விட எங்கெங்கே உருவி விடுறோமோ அங்கெல்லாம் என்ன பண்ணிடுன்னு கேட்டேன்னா, இந்த மல்லி வந்து அந்த செடி வந்து என்ன பண்ணோம், ஒவ்வொரு இதுலேயும் துளுக்க ஆரம்பிக்கும். இதுதான் இது. அப்புறம் நிறைய பூ பூக்க ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலாக நான் வந்து தரையிலலாம் எனக்கு இடம் இல்லை. நான் வந்து மாடி தோட்டத்தில் தான் வச்சுருக்கிறேன். ஒரு பூ வச்சாலே போதும், நமக்கு வந்து நல்லா வந்து ஒரு பலன் கிடைக்கும். நான்லாம் சாமிக்கு வந்து வெளியே பூவே வாங்க மாட்டேன். மோஸ்ட்லி நான் என்ன பண்ணி எங்கள் வீட்டில் இருக்கிற பூவே நான் பறித்து வச்சுருவேன். எப்போ பூ பூக்கலையோ அந்த நேரத்தில் நான் வெளியே வாங்கிக்குவேன். எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா நம்ம வீட்டில் பூக்கிற பூவை சாமிக்கு வைக்கிறோம் இல்லையா. இன்றைக்கி பூக்கார் வரல அப்படின்னு நம்ம கஷ்டப்பட வேண்டிய வேலை கிடையாது. ஒரு மல்லிச்செடி இப்படி தான் நம்ம ஒவ்வொரு இதுலேயும் நான் அப்பப்போ நான் என்ன பண்ணிவிடுவேன், இன்னைக்கு விட்டுடுவேன். ஏன்னா சில நேரம் பழுத்த இலையாக இருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் பண்ணிவிடுவேன். அப்புறம் இந்த லாஸ்ட்டில் என்ன பண்ணுவேன், அதை மனையை கிள்ளி போட்டுடுவேன். இதே மாதிரி நீங்கள் இப்போ பாருங்கள், நான் வந்து கிள்ளிட்டேன். இந்த ஒரு பூவே பார்த்தீங்களா, ரோஜாப்பூ மாதிரி இருக்குது. இந்த பூவை பாருங்கள், ரோஜாப்பூ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ பெருசாக, இதை விட பெருசாக இருக்கும். இப்போ நம்ம சீசன் இல்லை இல்லையா, கொஞ்ச நாள் இன்னும் 2 மாதம் கழிச்சுன்னா நிறைய பூ பூக்கும். இப்போ வந்து கொஞ்சம் தான் பூக்குது. சீசன் டைமில் இன்னும் நிறையா பூக்கும். நம்ம இந்த மொட்டுலாம் பார்த்தீங்களா, எவ்வளோ பெருசாக இருக்குது. மொட்டு வந்து அது வந்து ஒரு ரோஜாப்பூ சைஸில் இருக்கும். இந்த மொட்டை பாருங்கள், இந்த மொட்டு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். எல்லாமே வந்து இதை நான் கடையில் தான் வாங்கினேன். அந்த செடியை வாங்கிட்டு இப்போ வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வந்து அவ்வளோ அழகாக பூக்கும். ரொம்ப இதமாக இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது வந்து அது பாருங்கள், அந்த பூச்சி அச்சு மாதிரி இலை மாதிரி இருக்குது இல்லையா, இதெல்லாம் நம்ம உருவி விட்டோன்னா நம்ம எங்கெங்கே உருவுறோமோ அங்கே எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டால் இலை வந்து துளுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நான் வந்து பாருங்கள், எல்லாத்தையும் இந்த பறித்து எங்கே போட்டேன்னா நான் இந்த தொட்டிலேயே போட்டுக்கிறேன். இப்போ தொட்டிக்கு வந்து கொஞ்சம் பெரிய தொட்டியாக இருக்கிறதுனால எனக்கு வந்து இது நான் ஒரு 4 வருஷமாக வச்சுருக்கேன் இந்த தொட்டியை. அப்பப்போ நான் என்ன பண்ணிவிடுவேன், இதை நான் உருவி விட்டுடுவேன். இந்த இலையை வந்து உருவி விட்டுட்டு அதிலே தொட்டிலே போட்டுருவேன் நான். இப்போ என் தொட்டியை பாருங்கள், இதுதான் பிளாஸ்டிக் தொட்டி. இதில் தான் நான் வச்சுருக்கிறேன். இதில் வந்து நீங்கள் வச்சு பண்ணலாம். ஆனால் நம்ம வந்து தோட்டத்தில் வந்து ஏதாவது ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சு நம்ம வைக்கணும். ஏன்னா மாடியில் வந்து அந்த இது பில்டிங் வந்து ஸ்பாயில் ஆகாமல் நம்ம என்ன பண்ணணும், பார்த்துக்கணும். வீடு நம்மளுக்கு முக்கியம். அதே மாதிரி செடியும் நம்மளுக்கு ஒரு ஆசை தானே. நல்ல ஒரு கரெக்டான பொசிஷனில் தொட்டியை வச்சு நம்ம தண்ணி ஊற்றி நம்ம வளர்க்கணும். இப்போ பாருங்கள், நான் நல்லா பூ பூக்கும்போது உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ தான் நான் உருவி விடுறேன் நான். இதுதான் நம்மளுக்கு உரம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா மல்லி வந்து நிறைய பூக்கும். அந்த சீசனுக்கு முன்னெல்லாம் சீசன் வந்து இந்த ஏப்ரல் அப்படி தான் இது பண்ணோம். இப்போ என்ன பண்ண கொஞ்சம் பூக்க ஆரம்பிக்கிறது தான், இந்த மாதிரி இல்லை, நல்லா பூக்குது. நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பூ பூக்கும். இந்த மாதிரி இலையை உருவி விடுங்க. இந்த முனையில் வந்து இதுவாக இருந்துச்சுன்னா இப்படி கட் பண்ணி எடுத்துடுங்க. இதுதான் மல்லி செடியோடைய வளர்ப்பு முறை. தேங்க்யூ.